guys, so welcome to the channel. So இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பத்தி சரிங்களா. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் டைப் பண்ணி சென்ட் பண்ணும்போது மெசேஜஸ் டைப் பண்ணும்போது அந்த கீபேடில் பார்த்தீங்கன்னா கிண்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆரமாக சரிங்களா. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னா நாம் வந்து என்டர் அப்படிங்கிற அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெசேஜை வந்து அனுப்பிக்கலாம் சரியா. ஸோ வாட்ஸ்அப் யூஸ்வலாக நம்ம வந்து சிஸ்டத்துலலாம் ஒர்க் பண்ணும்போது இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் இல்லைன்னா லாகின்கிற பட்டன் கிளிக் பண்ணுறது பதிலாகவே நாம் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி நாம் என்ன பண்ணிடுவோம் உள்ளே வந்து லாகின் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயே வந்து போனது. மெசேஜஸ் டைப் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், என்டர் கீ கிளிக் பண்ணி நாம் வந்து மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளியராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டர் கீ கிளிக் பண்ணால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் நமக்கு வந்து அந்த கர்சர் வந்து புது அப்டேட்னா என்டர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே மெசேஜ் வந்து சரியா. ஸோ அந்த அப்டேட்ஸ் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வாங்க நம்ம வீடியோ ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து ஒரு 3 பட்டன் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், சேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் சேட்டில் போனீங்கன்னா சேட் செட்டிங்ஸ் சேட் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு அப்டேட் ஆட் ஆகிடும், என்டர் கீ செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஆன் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ ஆன் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும், என்டர் கீ வந்து இப்போ வந்து சென்ட் பட்டன் மாதிரி. ஸோ நீங்கள் திரும்ப வந்து உங்களோட வாட்ஸ்அப் உள்ளடி வந்துக்கிட்டு உங்களுக்கு எங்கே மெசேஜ் அனுப்பணும் இல்லைன்னா எந்த குரூப் மெசேஜ் அனுப்பணுமோ அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிடுங்க சரி. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெசேஜஸ் டைப் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கீபேட் ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ கீபேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கீ இருக்க வேண்டிய இடத்துல சென்டுங்கிற பட்டன் சரியா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து மெசேஜஸை டைப் பண்ணிவிட்டு அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ என்டர் கீக்கு பதிலாக இந்த சென்ட் பட்டன் சரியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இன் திஸ் வாட்ஸ்அப் சரிங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா